ஆனா உங்களுடைய ஆடியோ வந்து பெரிய விஷயம். அது நான் நேற்று போய் வெளியே ஒரு இடத்துல இருந்தேன். எங்க தலைவரே தொடர்பு கொண்டார் தெரியல. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட தகவல் சொல்றேன். அதாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேங்க. அதான் நான் பார்த்துட்டு என்னன்ற அது என்ன. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மோசமாகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சட்ட ஒழுங்கு தான் ரொம்ப மோசமாகி போச்சு. எங்க பார்த்தாலும் ரவுடிசம், எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, இதுதான் நடக்குது. இது நம்ம பொதுச் செயலாளரே வந்து கண்டிச்சு கூட இது பண்ணியிருக்கேன். நேற்றைய தினம் கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. அதுல கூட சந்தேகத்தை எழுப்புறாங்க. பொதுவாக காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து சுதந்திரமாக புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில இருந்த மாதிரி காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்பாடு இல்லை என்பதுதான், அவங்க உடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எங்களால மட்டும்தான் காமராஜர் ஆட்சியை தர முடியும்னு அன்புமணி சொல்லியிருக்காரு சார். எங்களால மட்டும்தான் காமராஜர் ஆட்சி. அன்புமணி காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்றாரு. அவரால் தான் தருவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.